திருச்சிற்றம்பலம். இன்று 6வது படை வீடு பழமுதிர்ச்சோலை குந்தலவராளி ராகம். உய்வகை காணுவதற்கு பழமுதிர்ச்சோலை பதிகம். பதினை அடர்ந்த வேல்விழிய தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே. வாதினை அடர்ந்த வேல்விழிய தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே. மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாப்பதமணிந்து பணியேனே. மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாப்பதமணிந்து பணியேனே. ஆதியோடந்தமாகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே. ஆதியோடந்தமாகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே. ஆனதனி மந்திர ரூப நிலை கொண்டது ஆடுமயில் என்பது அறியேனே. ஆனதனி மந்திர ரூப நிலை கொண்டது ஆடுமயில் என்பது அறியேனே. நாதமோடு விந்து வான உடல் கொண்டு நானிலமலைந்து திரிவேனே. நாதமோடு விந்து வான உடல் கொண்டு நானிலமலைந்து திரிவேனே. நாகமணிகின்ற நாதநிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே. நாகமணிகின்ற நாதநிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே. சோதியுணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகமது தந்து எனையாழ்வாய். சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகமது தந்து எனையாழ்வாய். சூரகுலம் வென்று வாகையோடு சென்று சோலைமலை நின்ற பெருமாளே. ஆதியோடந்தமாகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே. அனதனி மந்திர ரூப நிலை கொண்டது ஆடுமயில் என்பது அறியேனே. சோலைமலை நின்ற பெருமாளே. ஆடுமயில் என்பது அறியேனே. சோலைமலை நின்ற பெருமாளே. ஆடுமயில் என்பது அறியேனே. முருகாச்சரணம். இன்று 7வது அமர்வு கந்தரலங்காரம் 43வது பாடலில் இருந்து சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்ல அப்பர் அருள்நெறி மன்றத்தின் சார்பாக முனைவர் பட்ட ஆய்வாளரும் சொற்பொழிவாளரும் ஆகிய சிவ சுரேந்திர ஐயா அவர்களை வருக உங்கள் கருத்தை தருக என்று அழைக்கின்றேன். இனி அவை உங்கள் வசம். சுர்ருனா கடவுள், இந்திரன்னா தேவர்களின் தலைவன். காலையில பேசினது தேவ சேனாதிபதி ஐயா.
தேவசேனா, தேவசேனாவுக்கு அதிபதி முருகன், தேவசேனாதிபதி. இப்ப பேசுறது தேவர்களின் தலைவன். பாருங்களையா பேசுங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இஞ்சின் நிலம்பெறை போரும் வழிச்சனை நன்றி மகந்தனை ஞான கொழுந்தினை துந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. விழிக்கு துணை திருமண் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயினும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த வழி தனிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமே துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் ஸ்ருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கலையும் கரும்பு சிலையும்மன் பாஷாங்குஷமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தமையே. எல்லா கருத்தும் இதமாய் உரைக்கறியேன் நல்லிங்கு தீதின்று நான் அறியேன் எல்லோரும் நீடும் வேணி நிமலா மதுரை வாழ் ஆரூரா சுக்கநாதா. ஒரு அற்புதமான நாள் இந்த கந்தசஷ்டி திருநாள். பொதுவாக ஒரு விரத காலம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அந்த விரத காலத்தை எவ்வாறெல்லாம் நாம் பெருமான் சிந்தனை உடையதாக அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் திட்டமிட்டு செய்து கொண்டு வருகிறோம். அதற்கு நமக்கு மிக துணையாக அப்பர் அருள்நெறி மன்றத்தில் கந்தர் அலங்காரத்தினுடைய ஒரு பொழிவாக விளக்கத்தை, ஒவ்வொரு பாடலுக்குமான விளக்கம். பொதுவாக கந்தசஷ்டி விழா என்றால் எவ்வாறு இருக்கும் என்றால் கந்த புராணத்திலிருந்து தலைப்பு கொடுப்பார்கள். இல்லை என்றால் முருகனை குறித்த பொதுவான தலைப்புகள் ஏதாவது கொடுக்கப்படும். ஆனால் ஒரு மாறுபட்ட முறையில் அனைத்தையும் அடியார் பெருமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே நமது அருள்நெறி மன்றத்தில் இன்றைய தினம் கந்தர் அலங்காரம் குறித்து தொடர்ந்து ஒரு சிந்தனையாக கந்தசஷ்டி முதல் நாளிலிருந்து காலை மாலையில் 2 அமர்வுகளாக நாம் இந்த கந்தர் அலங்காரத்தினுடைய தேன் அமுதத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடியேன் ஒரு சின்ன அறிமுகம் கந்தர் அலங்காரத்துக்கு கொடுத்துட்டு, அருணநாத பெருமானை கொடுத்துட்டு உள்ள போலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அதற்கு முன்னாடி இந்த அற்புதமான நிகழ்வுக்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடியார் பெருமக்களினுடைய பொன்னார் மலர் கமலத்தை அடியேன் மனமொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்னைக்கு நம்ம முதல் எதை பத்தி பார்க்க போறோம்னா அருணகிரிநாத பெருமான். அவரை பத்தி சொல்லணும்னா எத்தனையோ அற்புதங்கள் முருகன் அவர் பொருட்டு இந்த மண்ணிலே செய்திருக்கிறார். ஏன் நக்கீர பெருமான் அருணகிரிநாதருக்கு முற்பட்டவர். திருமுருகாற்றுப்படை முருகப்பெருமான் மீது தோன்றிய முதல் ஒரு தனி நூலாக நமக்கு தெரியப்படுகிறது. அது தவிர பரிபாடல் இருக்கிறது. பரிபாடலில் பிற தெய்வங்களுக்கான பாடல்களும் இருக்க காண்கிறோம். ஆனால் அருணகிரிநாத பெருமானுக்கு மட்டும் ஏன் இத்தனை சிறப்பு அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா அடியேன் அடிக்கடி யோசிக்கிறது. 27 திருமுறை ஆசிரியர்களும் அதற்கு பிறகு தோன்றிய பல சைவ சிற்றிலக்கியங்களாக இருக்கட்டும், சாத்திரங்களாக இருக்கட்டும், இவையெல்லாம் பெருமானை குறித்து என்ன செய்தனவோ, அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்களோ அதை ஒரே நபராக இருந்து கௌமாரத்திற்கு செய்து தந்தவர் அருணகிரிநாத பெருமான் என்று. ஏனென்றால் அத்தனை படைப்புகளும் பெருமானினுடைய பரத்துவத்தை மிக தெளிவாக பேசுகிறது. அதுவும் சுத்தாத்வைத சைவ சித்தாந்த மரபில் வந்தவராக இருந்து நமக்கு முருகப்பெருமானை குறித்த வழிபாட்டு மரபுகள் எவ்வாறு வழிபட வேண்டும், முருகப்பெருமானை அடையும் வழி என்ன, அவரிடம் கேட்டால் என்னென்னலாம் தருவார், அவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு பெரிய பேருளாளன், கருணை நிறைந்தவன் என்கின்ற எல்லாத்தையும் நமக்கு ஒரு குரு போலே இருந்து நமக்கு காட்டியவர் அருணகிரிநாத பெருமான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த மகானினுடைய பல படைப்புகள், திருப்புகள், சந்தக்கவி என்று பெயர். அந்த திருப்புகள் நாம் தினம்தோறும் இந்த சிருஷ்டி காலத்திலே பாராயணம் செய்ய மிக உகந்தது. மந்திரம் சொல்ல முடியவில்லை என்றாலும், ஷடாட்சரம் சொல்ல முடியவில்லை என்றாலுமே ஒரு திருப்புகள் பாடினால் முருகன் அங்கு வந்து நிற்பான் என்பது அடியார் உணர்ந்த உண்மை என்று நாம் பார்க்கிறோம். இது தவிர சுவாமிகள் அனுபூதி செய்திருக்கிறார். வகுப்பு நூல்கள் ஒரு 11-12 வகுப்புகள் கிட்ட சுவாமி பண்ணியிருக்கார், விருத்தம் பண்ணியிருக்கார். இப்படி பல இலக்கியங்களை முருகப்பெருமான் மீது அவர் புனைந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அலங்காரம் சிற்றிலக்கியங்களிலே மிக முக்கியமான ஒன்றாக நமக்கு அலங்காரம் என்கிறது காணலாகிறது. பெருமானை அலங்கரிக்கக்கூடியது, பாமாலையால் அலங்கரிப்பது. பொதுவாக பெருமானை ஆலயங்களிலே பூமாலை தொடுத்து அலங்கரிக்கக்கூடிய மரபு என்று ஒன்று உள்ளது. ஆனால் தமிழ் மரபு
பெருமானை துதித்து பாடி பாடி வந்த மரபு. அந்த மரபிலே முருகப்பெருமானை அழகாக பாமாலைகளாக கௌமார தத்துவங்கள், சைவ சித்தாந்தம் என பல விஷயங்களே உள்ளடக்கி இந்த அலங்காரம் செய்யப்பட்டு இருக்கிறது என்று நாம் பார்ப்போம். இப்போ 7 பாடல் சிந்திக்கணும், அதனால அடியின் நேரா பாடலுக்குள்ள போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பாடல் முதல் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு இந்த பாடலுக்கும் இதுக்கு முந்தின பாடலுக்கும் ஒரு தொடர்பு உண்டு, அதை அடியேன் சொல்றேன். முதல், கவியார் கடலை கடைந்தோன் மருகோனை காண்பார் கட்செவியார் பனியணி கோமான் மகனை திறவரக்கர் புவியார் பொழிலிட்ட போர்வான் முருகனை போற்றி என்பார் குவியா கரங்கள் இங்கே எனக்கிங்கு கூடினவை அப்படின்ற. என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு சுருக்கமா முதல் ஒரு பொருள் சொல்லிடுறேன். இந்த முருகான்னு சொல்லும் போது இந்த கைகள் கூப்பிடுறதுக்கு இந்த கை எப்படி வந்துச்சுன்னு கேட்கிறார். தனக்கிட்டேயே தான் பேசுறார். தன்னிலை கூறுதல், தன் மனதோடு கிளர்த்தல்னு சொல்லுவாங்க தமிழ்ல. நம்ம கிட்ட நம்ம தான் பேச முடியும். உலகத்துல நம்ம பல நபர்கள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், தாய் தந்தையும் இருக்கலாம். ஆனா அதிகமா நம்ம கூட பயணிக்கிறது நம்ம தான். அப்போ அருளாளர்கள் இந்த மரபை உடையவர்கள் தான். பெருமானை நினைத்து தன்னோடே தாங்கள் உரையாற்றி கொண்டு தங்களை தாங்கள் ஆற்றுப்படுத்துவதாக நம்மை அவர்கள் ஆற்றுப்படுத்துவார். அவர்களால் ஆற்றுப்படுத்தப்பட்டு இறைவனுடைய அந்த திருவடியிலிருந்து பாடியவர்கள். அவர்களுக்கு தனியாக ஆற்றுப்படுத்த வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஆனால் நம் பொருட்டு கருணை கொண்டு இவர்களும் பிறகு வரக்கூடிய என்னை பெருமானே எனக்கு நீ அருள் செய்தாய், அதே போல் நீ மற்றவருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தினால நமக்கு சொல்லுவதற்காக ஆற்றுப்படுத்துவதாக மனதோடு கூறுவதாக நமக்கு கூறுகிறார்கள் அப்படின்னு நம்ம அடிக்கடி பாக்குறது. அருளாயே நான் இப்படி இருக்கேன் பெருமானிலாம் சொல்வார். நான் இந்த மாதிரி மயக்கத்துல இருக்கேன், முடியில இருக்கேன், துன்பத்துல இருக்கேன், எல்லாமே சொல்வார். வாஸ்தவத்துல பெருமானை கண்ட பிறகு அருணாத பெருமானுக்கு ஏது துன்பம் வந்திருக்க போகிறது? அது எல்லாம் பிற்காலத்தில் வந்தால் இந்த சூழலில் இதெல்லாம் இந்த அடியார் பெருமக்கள் எதிர்கொள்வார்கள். அதையெல்லாம் நீக்குவதற்காக நாம் அவர்களுக்கு ஒன்று செய்ய வேண்டும் என்பதற்காக தான் அருணகிரிநாத பெருமானும் நம்முடைய சைவ நால்வர் பெருமக்களும் திருமுறை ஆசிரியர்களும் சித்தாந்த ஆசிரியர்களும் இத்தகைய மரபை நமக்கு தந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்ப்போம். அப்ப அது மாதிரிதான் ஒரு கேள்வி கேட்கிறார் மனசுகிட்ட. இந்த கைகள் முருகான்னு சொன்னோம்னு எப்படி கை கூப்புச்சு, எனக்கு எப்படி இந்த கை கிடைச்சிச்சு, அதுக்கு என் மனம் எப்படி பக்குவப்பட்டதுன்னு கேட்கிறார். இது முன்னாடி பாடல்ல என் தலை எப்படி அவனை வணங்க முன் வந்துச்சுன்னு கேட்பார். நம்ம 42வது பாடல்லே நமக்கு அது கேட்டிருப்பார். எப்படி இந்த தலை வந்துச்சு? அப்பர் சுவாமிகள் தான் ரொம்ப அழகா சொல்வார். தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேடும் தலைவனை தலையே நீ வணங்க. இந்த அங்கங்களுடைய பணியன் அங்கமாலைன்னே பேர். அடியார் பெருமக்களுக்கு நன்கு தெரிந்ததுதான். இந்த அங்கங்கள் ஒண்ணு கிட்ட பேசுவார் சுவாமி. மனது கிட்ட பேசுறது ஒரு நிலை, அங்கங்கள் கிட்ட பேசுவார் சுவாமி. இப்படி இருக்கியே, இதை பண்றியே, இத பண்ணு, நம்மளுக்கு கையால் கூப்பி தொழ வேண்டும். எது மலர்கள்ல அடுத்து கையால முருகானு கூப்பணும். ஒவ்வொன்றுமாக அங்கமாலையிலே இந்த அங்கங்கள் பெருமானால் படைக்கப்பட்டவை, அந்த அங்கங்கள் பெருமானை வழிபடவே படைக்கப்பட்டவை என்கின்ற தெளிவை நமக்கு தருவார் என்று பார்க்கிறோம். இது முதல். அப்போ இதுவுமே கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான். இப்ப நம்ம ஒவ்வொரு வரிகளா என்னென்ன பொருள் அப்படின்னு பார்ப்போம். கவி அப்படின்னா என்ன அப்படின்னா வானர கூட்டம்னு பார்க்கிறோம். முதல் நமக்கு இங்க என்ன சொல்றாருன்னா, கவியார் கடலை கடைந்தோன் மருகோன். கவினா வானர கூட்டம். அப்போ யாரு வானர கூட்டம் கொண்டு கடலை கடந்து சென்றால்னா திருமாலினுடைய அவதாரமாகிய ஸ்ரீராமர் அப்படின்னு பார்க்கணும். இந்த வானர கூட்டங்கள் கல் மிதக்க செய்து அந்த கல்லின் மூலமாக இலங்கைக்கு ஒரு பாலம் கட்டி அந்த பாலத்தின் வழியாக கடந்து சென்ற அந்த நிகழ்வை நமக்கு இங்க அருணநாதர் சொல்வார். அருணநாத பெருமானுக்கு மரபுண்டு. எல்லா நிகழ்வையும் பேசுவார். ராமாயணம் ஒரு ஆய்வே நடந்திருக்கு. திருப்புகழில் காணலாகும் ராமாயண தொகுப்பு செய்திகள் எல்லாம் தொகுத்தே நமக்கு கட்டுரைகள் வந்திருக்கிறது. மகாபாரதம் குறித்து பேசியிருக்கிறார். அத்தனை சாத்திரம், தோத்திரம், புராணம் என அனைத்திலும் சிறந்தவர் அருணநாதர். அதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று. ராமரை சொல்றது, கிருஷ்ண பரமாத்மாவை சொல்றது, இந்த மாதிரி பல அவருக்கு அதோடைய திருப்புகழினுடைய ஒரு சிறு வடிவமாக தான் நாம் அலங்காரத்தையும் அனுபூதியும் பார்க்கிறோம். அமைப்புகளிலே இப்படிலாம் சிவபெருமானினுடைய மகன், உமையம்மையினுடைய மகன், விநாயக பெருமானினுடைய தம்பி, இந்த எல்லாம் இவங்க எல்லாரும் உறவு முறையை சொல்லி அவர்கள் செய்த அற்புதத்தை எல்லாம் சொல்லுவார்.
பைரவி எல்லாம் அம்பாளுடைய பெயரை எல்லாம் பைரவி பஞ்சபாணி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில வந்து அம்மையுடைய அப்படிப்பட்ட அம்பிகையினுடைய மகன்னு நிறைவு செய்வது ஒரு மரபு. அப்படிதான் இதையும் துவங்குகிறார். என்ன சொல்றாருன்னா, கவியால் வானரம் கூட்டம், அந்த கவினா நம்மளுக்கு வானர கூட்டம், அதுதான் முதல் நமக்கு சொல்றார். கவியாலே கடலை கடைந்தோன் மருகோனே அப்படின்னு சொல்றார். இந்த வானர கூட்டங்களை கொண்டு இலங்கை சென்று இலங்கையில வந்து சீதா பிராட்டியை காண்பதற்காக போர் தொடுத்து செல்வதற்காக இந்த வானர கூட்டங்கள் துணையாக இருந்தது அப்படின்னு சொல்றார். அடுத்து கச்சவி பனி அணி அப்படின்றார். கச்சவினா என்ன அப்படின்னா இது நாகம்னு பாக்குறோம். கச்சவினா பாம்பு, நாகம்னு சொல்லி பாக்குறோம். அதை யார் அணிந்திருப்பார் அப்படின்னா அதுதான் சொல்றார் அழகா. கச்சவியார் பனியணி கோமான் அப்படின்ற. கோமான், இந்த கோனா என்னன்னா அரசன்னு பொருள். யார் அரசன்? நமக்கெல்லாம் யார் அரசன்னா அந்த பெருமான், சிவபெருமான் தான் அரசன். கோமான் தலைவன், அந்த தலைவனினுடைய மகன் அப்படின்னு சொல்றார். முதல் திருமாலின் மருமகன் முதல் அடியில அறிமுகப்படுத்தி வைக்கிறார். எப்படிப்பட்ட திருமால்னா ராமனாக இருக்கக்கூடிய திருமாலினுடைய மருமகன். அடுத்து இந்த கச்சவியாகிய பாம்பை அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய பெருமானினுடைய, உலகத்திற்கெல்லாம் மகாராஜாதி ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த பெருமானினுடைய மகன் அப்படின்னு சொல்லி வரார். கோமான் மகனை திரள் அரக்கர் குடியா கரங்கள், திரள் அடக்க பொட்டொழிய போர்வேள் முருகன் அப்படின்றார். என்ன பண்றாருன்னா, திரள் அரக்கர்னா மிக்க வலிமை மிக்கவர்கள். அப்படிப்பட்ட அந்த வலிமை மிக்கவர்களை அழித்த முருகப்பெருமான். கந்த சஷ்டியிலே நம்ம அந்த 6வது நாள் சூரசம்ஹாரம் என்று சொல்கிறோம். அழித்தல் என்பது இங்கு நமக்கு மலாதி காரியங்களை அழிப்பதை தான் குறிப்பாக உணர்த்தப்படுகிறது என்று நாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு பார்க்கிறோம். ஆணவம் கண்மம் மாயின்னு சொல்லி இந்த மலங்களை தான் சுவாமி அழிக்கிறார். அசுரர்களுக்கு பெருவாழ்வுதான் தந்திருக்கிறார் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை என்று பார்க்கிறோம். அப்போ இந்த கட்சவி அணிந்திருக்கக்கூடிய, நாகம் அணிந்திருக்கக்கூடிய அந்த சிவபெருமானினுடைய மகனாக இருக்கக்கூடிய பெருமான் நமக்கு அனுக்கிரகம் செய்வ, நம்முடைய மலாதி காரியங்களை நீக்குவது போல் அதனுடைய ஒரு பிம்பமாக அசுரர்களை அழித்தான் என்பதையும் ஒரு குறிப்பாக கூறி, இப்படிப்பட்டவனை குவியா கரங்கள் இங்க எனக்கு வந்து கிட்டினவே அப்படின்றார். குவியா கரங்கள். அப்ப அந்த குவியா கரங்களுக்கு என்ன அர்த்தம்னா, நான் இன்னும் பேர் சொன்ன முன்னே கை கூப்புற ஆள்லாம் கிடையாது. முன்னாடி நான் வேற மாதிரி இருந்தேன். குவியா கரங்கள், அது குவியா கரங்கள். குவியில இப்பதான் குவியுது, எனக்கு எப்படி இது வந்து கிடைச்சிச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். நம்ம இதற்கு என்ன அர்த்தம் இருக்கும், இதுக்கு பின்னாடி ஏதாவது சித்தாந்த உண்மை இருக்கான்னா, அடியேன் யோசிச்சது, வானரத்துக்கு பொதுவா ஒரு தன்மை உண்டு. முதல்ல அவர் சொல்றக்கூடிய 2 விலங்கு நம்மளுக்கு குறிப்பிடுறார், 2 உயிரினங்கள், மன்னிக்க வேண்டும், 2 உயிரினங்களை நமக்கு குறிப்பிடுறார். ஒண்ணு வானர கூட்டம். இந்த வானர கூட்டத்துக்கு என்ன தன்மை அப்படின்னு பார்த்தா ஒரு இடத்துல இருக்கு. அதுக்காக திட்டும் போது கூட வானரம்னு திட்டுற வழக்கம் இருக்கு. குரங்கு கையில கிடைத்த பூமாலைன்னு நம்மளுக்கு இப்படி பல பழமொழிகள்லாம் நம்ம வச்சிருக்கோம். ஏன்னா அது ஒரு இடத்தில் ஒரு நேரத்தில் இருக்கு, அதோடைய தன்மை அப்படிதான். ஆனா ராமருக்குன்னு வரும்போது, பாலம் கட்டணும்னு வரும்போது எல்லாம் ஒன்றுபட்டு செயல்பட்டது. அது எப்படி? சரி, அடுத்து நாகம்னு வருவோம். கட்சவின்னு சொல்றார். இந்த நாகத்துடைய தன்மை என்னன்னா விஷம் கக்கக்கூடிய தன்மை. ஆனா பெருமான் கழுத்துல அது எவ்வளவு அழகா ஆபரணமா உட்கார்ந்து இருக்கு. இப்ப என்ன பொருள்னா, பெருமானிடத்தை சேரும் போது அவை தன்னுடைய தன்மை மாற்றம் அடைந்து, எப்படி இதுக்கு எது உவமை எடுத்துக்கலாம்னா, பதியாகிய இறைவனிடத்தே இந்த உயிரானது போகும்போது ஆணவம் கண்மம் மாயின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஆணவாதி மும்மலங்கள் அடங்கி போய் அதோடைய தன்மை மாறி இறைவனோடு 2 கலந்திருக்கக்கூடிய தன்மையை ஒரு உள் அர்த்தமாக புரிந்து கொள்ளலாம். ஏன்னா அவர் இந்த 2யுமே ஏன் சும்மாலாம் சுவாமி வந்து ஒரு உவமையை கொண்டு வந்து அப்படிலாம் வைக்க மாட்டார். ராமபிரான்னு சொல்லணும்னா ராமரை சொல்லிட்டு போடலாம். ஏன் வானர கூட்டங்கள் அப்படின்னு கொண்டு வராருன்னா, அவை சிவபெருமானினுடைய சக்தியின் பேர்ல, ஏன்னா நம் திருமால் என்று பொருள் பண்ணாலுமே திருமாலினுடைய ஆத்மமூர்த்தியாகவும் திருமாலுக்கு சக்தி தந்தவராகவும் நமக்கு யார் இங்க இருக்கிறார்னா சிவபெருமான் தான் இருக்கார். அப்ப அதுவும் சிவபூஜை பண்ணி ராமரே அதை நமக்கு உலகிற்கு காட்டி தந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்பர் வந்து அண்ணலே என்று ராமரை ராமேஸ்வர திருத்தல பதிகத்தில் குறிப்பிடுகிறார் என்பதையும் நாம்
நோக்கத்தக்கது என்பது பார்க்கிறோம். அப்போ அந்த சிவபெருமானுடைய அனுக்கிரகத்தின் பேரில் அன்று வானர கூட்டங்கள் எவ்வாறு தன்னுடைய மனோபாவனைகள் எல்லாம் மாற்றிக்கொண்டு ஒரே இலக்கோடு செயல்பட்டதோ, தன்னுடைய குணங்கள் மாறியதோ, எப்படி நாகத்திற்கு அதோடைய குணமானது மாறப்பட்டதோ, அதே போல் இறைவனை அடைந்தால் இந்த உயிரினுடைய பிறப்பிலிருந்தே இது கூட இருக்கக்கூடிய மலாதி காரியங்கள் நீக்கப்படும் அல்லது அடக்கப்பட்டிருக்கும் என்பது பொருளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு இந்த பாடல் பார்க்கிறோம். அடுத்ததாக, தோல் சுவர் வைத்து நாலாறு காலிலே சுமந்திரு காலால் காலால் எழுப்பி வளைமுதுகு ஓட்டி கை நிறத்தால் பாலார் ஆர்க்கையிட்டு தசை கொண்டு மெய்த்த அகம் பிரித்தா வேளாய் கிரி தொலைத்தான் இருத்தாளின்று வேறில்லையே அப்படின்றார். என்ன சொல்றாருன்னா, இந்த உடம்ப பத்தி சொல்றார். முதல் அங்கமா வந்தார், தலைய சொன்னார். நம்ம 41வது பாடல்ல தலைய 41வது பாடல்ல 42 1 பாடல்கள்ல அங்கங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு 4வது பாடல் வரும்போது கையெல்லாம் 43ல கைகள் எப்படி குவிந்தது அப்படிலாம் பேசி 44வது பாடல் வரும்போது இந்த ஒட்டுமொத்தமா இந்த உடம்ப பத்தி ஒரு என்ன கொடுக்கிறாருன்னா, ஒரு பெரிய ஒரு படைப்பு மாதிரி இந்த உடம்ப கொடுக்கிறார். எப்படி பெருமான் என்னெல்லாம் பண்ணியிருக்கார், இந்த உடம்பை எப்படி பெருமான் பண்ணியிருக்காருன்னு ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் நமக்கு இருக்கு. முதல்ல அது என்ன பார்ப்போம். 4 கயிறுனா நமக்கு தசவாயுக்கள் அப்படின்னு நமக்கு உரையாசிரியர்கள் தராங்க. இந்த தசவாயுக்கள் என்னென்ன செய்யும் அப்படின்னா, பிராணன்னு ஒண்ணு இருக்கு. இது என்ன பண்ணும்னா, இதயத்தை இயக்கி சுவாசத்தை விடுவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய வாயுவா இந்த வாயு இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் அபலன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கீழ்நோக்கு வாயுவா வாசலுடைய மலஜலம் முதலியவற்றை வெளியேற்ற கூட செலுத்த இந்த வாயு நமக்கு உதவியாக இருக்கு. அப்புறம் சமணன்னு சொல்லக்கூடிய உண்ட உணவை ஜீர்ணிக்கக்கூடிய சக்தி அதை நமக்கு அதுதான் செய்யுதுன்னு பாக்குறோம். உதனன்னு சொல்லி மேல் நோக்கு வாயுவா இது இருக்கு. இது என்ன பண்ணுன்னா, நரம்பில் நிற்பதாகவும், அதாவது நரம்புடைய இயக்கங்களுக்கு அது பயன்பாடா இருக்குன்னு பாக்குறோம். வினைன்னு சொல்லி சரீரம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா விதமான இரத்த ஓட்டத்தை உண்டாக்கக்கூடிய ஒன்றாக அந்த வாயு இருக்கு. அப்புறம் நகனன்னா நீண்ட இந்த நம்ம காலம் நீட்டுவது, முடக்குவது, மடிப்பது இதெல்லாம் செய்யறோம்ல, அதற்கு இருக்கக்கூடியதான ஒரு வாயுவா நம்ம அதை பார்க்கிறோம், உண்டாக்குவதா இருக்கு. அப்புறம் கூர்மன்னா இமைத்தல், கண் இமைக்கிறது, விழிக்கிறது, இது எல்லாம் பண்றதுக்கு கூடிய ஒரு வாயுவாக நம்ம உடம்பு ஒண்ணு சொல்லுமோ, முருகான்னு சொல்லும் போது உடம்பு பூரிக்குது இல்ல, அந்த பூரிப்பு உட்பட இது எல்லாம் இது செய்கிறது அப்புறம் பார்க்கிறோம். அப்புறம் கிரீரன் அப்படின்றது தும்பலும் சினம், இதெல்லாம் நம்மளுக்கு அந்த உணர்வு சார்ந்த வெம்மை, இரும்பல், நம்மளுக்கு இப்ப பனிக்காலம் இதெல்லாம் வரக்கூடியது. அது எல்லாம் எது காரணமாக இருக்குன்னா, நம்மளுக்கு இந்த கிரீரன் அப்படின்றது தான் காரணமாக. தேவதத்தன் அப்படின்னா வியர்வை, இது எல்லாம் நம்ம கொட்டாவி, வியர்வை போன்ற விஷயங்கள் வருவதற்கு அது ஒரு காரணமாக. தனஞ்சயன்னா உயிர் உடம்பை விட்டு போகும்போது அந்த க்ஷண பொழுது நிற்கக்கூடிய காத்துன்னு சொல்லி மொத்தம் 10 விதமான விஷயங்களை நமக்கு உரையாசிரியர் சொல்றார். எதுக்கு சொல்றாரு இதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 4 கயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு இங்க பாடல்ல வருதுல, தொலை சூர் வைத்து தோளால் சுவர் வைத்து, இந்த உடம்பு என்ன சொல்றாருன்னா, ஒரு வீடு மாதிரி கற்பனை பண்ண. நம்ம எத்தனையோ வீடு பார்த்துருப்போம், அண்ணன் ஒரு புது வீடு சொல்றாரு. நம்மளுடைய உடம்பே ஒரு வீடு போல இருக்கான். எப்படிப்பட்ட வீடா? தோளால் சுவர் வைத்து, தோளால சுவர் மாதிரி கட்டி 4 கயிறு வைத்து, இந்த 4 கயிறு தான் நம்ம என்ன அப்படின்றத இப்ப ஃபுல்லா பார்த்தோம். இந்த 4 இந்த வாயுக்கள் தான் கயிறாக இருந்து நமக்கு எல்லா விதமான காரியங்களையும் செய்வதாக இருக்கிறது. ஒவ்வொரு இயக்கத்திற்கும் இந்த வாயு தான். இதெல்லாம் யார் தந்தார்னா சுவாமி தந்தார். அப்போ இந்த உடம்ப இது மாதிரி அருணாளர்கள் வேற யாராவது சொல்லியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஊனுடுத்தி 9 வாசல் வைத்து உன்னெலும்பும் தூள உடம்பும் வைத்து தடும்போடு வரை கூரை தவிர்ப்போர் தயக்கம் பல படைத்தார் தாம் மரபினாரே அப்படின்னு சொல்லி ஊனோடு 9 வாசல் வைத்து உள்ளெலும்பும் அப்படின்னு சொல்லி இது இந்த வீடாக நினைக்கக்கூடிய பாவனை உண்டு. அதையே மரபில் தான் நமக்கு அருணகிரிநாத பெருமாறும் இதை சொல்லி இருக்கிறார் அப்படின்றத பாக்குறோம். இதை எதுக்கு சொன்னார் சுவாமி அப்படின்னு ஒரு கருத்து நம்மளுக்கு வேணும். ஏன்னா ஆர்க்கையிட்டு தசை கொண்டு மெய்த்து அகம் பிரித்து என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னா, சுவாமி எல்லாம் வீடெல்லாம் அகம் பிரித்து கூரையெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணியிருக்கார். இதெல்லாம் இந்த கடைசியில என்ன சொல்றாருன்னா,
எல்லாம் போன பிறகு என்ன இருக்கும்? எனக்கு யார் துணை இருப்பான்னா முருகன் தான் துணை. இது எல்லாம் இவ்வளவு வேலைப்பாடு மிக்கதுதான். அதுல எல்லாமே இருக்கதான் செய்யுது. 4 கயிறு வச்சிருக்கோம். காலால இத எல்லாமே கட்டப்பட்டு ரொம்ப நிறைவான ஒரு உடம்பு தான். இதுல குறையும் ஒன்னே கிடையாது. ஆனா இது போச்சுன்னா, இந்த உடம்புன்னு ஒண்ணு அழிஞ்சிச்சுன்னா, இத்தனை இருந்தும் இது அழியக்கூடியது. அது முதல் கருத்து. இத்தனை இருக்கிறதுனால இது நிலையானதுன்னு பொருள் எடுத்துக்க கூடாது. இத்தனையாக செம்மையாக செய்யப்பட்டாலும் இதற்கு அழியும் தன்மை உண்டு. அது முதல் கருத்து. இப்படி இது அழிஞ்சா யார் துணைனா இது துணை வராது. இந்த உடம்பு துணை வராது. அப்ப எது துணை வரும்னா முருகன் துணை வருவான். இருதாலன்றி வேறு இல்லையே என்ற கடைசியா சொல்லும்போது வேலை கிரி தொலைந்தான் கிரீரா, அதாவது நம்முடைய கிரௌஞ்ச மலையை இருகூறாக்கியவன். அப்படி மாயையால் ஒரு வடிவாக தான் கிரௌஞ்சமலை நமக்கு காட்டப்படுகிறது. அந்த மாயை இருகூறாக்கியவன் அவனுடைய இருதாலன்றி நமக்கு வேறு என்ன துணை இருக்க போகிறது அப்படின்னு ரொம்ப அழகா நமக்கு என்ன சொல்றாருன்னா, திருவடிதான் துணை என்கின்றதை உற்றார் யார் உள்ளதோ உயிர் கொண்டு போகும் இடத்து குற்றாலத்துறை கூத்தன் அல்ல நமக்கு உற்றார் யார். அதே குற்றாலத்துறை கூத்தன் ஏன் நடராஜ பெருமான் எவன் ஒருவன் திருவடியை தூக்கி நின்று இருந்தோ இந்த திருவடிதான் முத்தின்னு நமக்கு காட்டுறாரோ அப்ப அந்த வடிவம் சொல்றது தானே பொருத்தமா இருக்கும். இங்க நேரடியா அருணநாதர் அப்படி அப்பர் சுவாமிகள் அதை கொஞ்சம் மறைமுகமா நடராஜர்னு சொல்லும் போது அந்த திருவடின்றதுக்காக தான் நடராஜரை குற்றாலத்துறை கூத்த நல்லான்னு நமக்கு சொல்றார். இங்க நேரடியா என்ன சொல்றார்? இருத்தால் அன்றி வேறு இல்லையே. எல்லாம் பண்ணி ரொம்ப செம்மையாக செய்யப்பட்டதுதான் இந்த உடம்பு. இந்த உடம்பை போல ஒரு படைப்பு இல்லைதான். மற்ற உயிர்கள்ல இருந்து நம்ம நிறைய மாறுபட்டு இருக்கோம்னா, ஆனா அவன் திருவடியை தவிர இது போனா அவன் திருவடியை தவிர்த்து நமக்கு யார் துணை இருக்கிறார்? இன்னொன்னு இந்த உடம்பு என்ன காட்டுதுன்னா, இந்த உடம்பு செய்யப்பட்ட விதத்திலே இதை செம்மையாக செய்த ஒருவரும் இருக்கிறார் என்பதையும் காட்டுது. இதை ஒருவர் செய்து இருக்கிறார், அப்ப சுவாமி இருக்காருன்றதுக்கு இந்த உடம்பு ஒரு சாட்சி. இப்போ இதெல்லாம் நமக்கு இந்த பாடலிலே உணர்த்தப்பட்டு இருக்கிறது என்று பார்க்கும். அடுத்து ஒரு அற்புதமான பாடல் 45வது பாடல். ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இருபூதர வீட்டில் இராமல் என்று இருகோட்டு ஒருக்கை பெரும்பூதரம் உரித்த ஏகாசமித்த புரந்தரற்கு குரு பூத வேளவன் நிராட்டுர குலாசுல அந்தகனே. என்ன சொல்றார் அப்படின்னா, ரொம்ப ஒரு வீடு, இதுவும் வீடு சார்ந்ததுதான். சுவாமி இது என்ன வீடுனா யாரும் அறியாத வீடுன்னு சொல்றார். இதோடைய பொருள் என்னன்னு பார்ப்போம். யாரும் அறிந்திட முடியாத ஒரு இடம் அப்படி ஒண்ணு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும். எப்படின்னா நாம் கண்களால் காணக்கூடிய இந்த வீடுன்னு பொருள் எடுத்துக்க வேண்டாம். இது உணர்வு ரீதியாக காண வேண்டிய இல்லம், யாருனாலும் அறிய முடியாத வீடு அப்படின்றார். அந்த வீடு என்னன்னா பெருமான் அடிக்கடி முக்தி இன்பத்தை தான் கொஞ்சம் அப்படி சொல்ற. முக்தி இன்பத்தை இப்படி சொல்லும் போது யாராலும் அறியாத வீடாக அது இருக்கிறதுனா போனவர் வந்தாதானே அது என்ன இடம். இப்ப நான் ஒரு இடத்துக்கு போறேன், எனக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் ஒரு முகவரி சொல்லணும் அப்படின்னா இப்படி போங்க இப்படி போனா வரும் அப்படின்னு சொல்றதுக்கு போயிட்டு நம்ம முதல் வரணும். அப்ப முக்தியை பொறுத்த வரைக்கும் திரும்பி வர்றதுக்கு அங்க வேலையே கிடையாது. அப்ப அது முடிந்த நிலை. பெருமானோடு இருந்தல கலந்துட்டோம்னா திரும்பி இந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியமே. அப்ப சொல்லுதற்கு யாரும் இல்லாத போது அது எப்படி எந்த இடம்னு நம்மளால சொல்லணும். முக்தி எப்படி இருக்கும்னு கூட நம்மளால சொல்ல முடியாது. அப்ப அதான் சொல்ற, யாரும் அறிந்திட முடியா வீடு. அதுல அந்த வீட்டுல என்ன சுவாமி ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வு அற்று. அது என்ன உரை உணர்வு அற்றுன்னா, உயிர் பெருமானிடத்தை கலந்து இருக்கக்கூடிய போது என்ன நடக்கும்னா, தனுகரண புவன போகம்னு சொல்லக்கூடிய இந்த உடம்பினுடைய எல்லாவித செயல்களும் அற்று போய், அதற்கு உடம்புக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு அறையில போய் நம்ம உட்கார்ந்து கையில இந்த கைபேசி இல்லாம சுத்தி யாருமே இல்லாம ஒரு மணி நேரம் இருக்க முடியுமான்னு கேட்ட முடியாது. மத்த எந்த பொருளும் இல்லாம நம்மளால இருக்க முடியுமான்னு கேட்ட முடியாது. சும்மா உட்கார்ந்து இருக்கலாம், தூங்கிடுவோம், இது எல்லாம் பண்ணுவோம். ஆனா நம்மளால ஒண்ணுமே பண்ணாம இருக்க முடியுமான்னு கேட்டா, நடந்து சுத்தி சுத்தி நடந்து வரலாம், ஒரு கட்டத்துக்கு மேல அமைதியா உட்காரலாம். ஆனா மனசு எதையோ ஒண்ணு யோசிச்சுட்டே இருக்கு. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, உரை உணர்வு அற்றுன்றார். தனி வீட்டில் உரை உணர்வு அற்று. அது நடக்குமானா நடக்கும்,
எப்ப நடக்கும்னா இந்த உயிர் சரியகிரி ஞானம் யோகம் இதெல்லாம் பயணிச்சு பெருமான் கிட்ட போகும்போது, பெருமான் கொண்டு வந்து பெருமானுக்கு அருகிலே போகும்போது பெருமான் இதையும் நடத்தி காட்டும். அந்த உரை உணர்வு அற்ற சும்மா இரு சொல்லறமேன்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்றாரு நமக்கு அனுபூதி. சும்மா இரு சொல்லற பண்ண உபதேசமே அதுதானே. சும்மா இரு சொல்ல ரொம்ப கடினமான விஷயம். அதுவும் இப்ப இருக்கக்கூடிய உலகத்துல ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் இந்த சும்மா இரு சொல்லற. அருணநாத பெருமான் இருந்தார், அதனாலதான் இத்தனை நமக்கு தந்தார். அப்போ அதுதான் ரொம்ப அழகா சொல்றார். ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இருபூதர வீட்டில் இராமலே. அது என்ன இருபூதர வீட்டில் அப்படின்னா தோற்றம் அழிவு. அப்போ முதல் சொல்லப்பட்டது முக்தியினுடைய எல்லை. ஒரு பூதரும் அறியா தனி வீடு என்பது முக்தி. இருபூதரும்னா தோற்றம் இறுதின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்களாலான இந்த உடம்பதான் இருபூதரும் வீட்டில் இராமல்னு ஒரு வார்த்தை போடுற. இங்க இருக்காத வான்னு சொல்லி சுவாமி கொண்டு போற. போ இங்க வேண்டாம், இராமல் என்று இருகோட்டு இருகோட்டு ஒரு பெரும் பூதம் முறித்தும். இருகோட்டுனா நமக்கு என்ன சொல்லப்படுதுன்னா நமக்கு இருகோட்டுனா யானைன்னு பார்க்கும். இதுல நமக்கு முன்னாடி திருப்புகள்லயே இந்த ராப்பகல் அற்ற நிலைன்றத ரொம்ப அழகா அந்தி பகல் அற்ற நிலை அருவாயே ஐங்கரணி ஒத்தமனம்ன்ற திருப்புகள்ல அந்தி பகல் அற்ற நிலை அருள்வாயின்னு கேட்கிறத கிடைச்சதுன்றது இங்க நமக்கு சொல்ற. அதுவும் நம்ம பாக்குறோம். பஞ்சபூதங்களான ஆகிய இந்த இரு வீடுன்றதையும் பாக்குறோம். நமக்கு யானைன்னு பார்க்கிறோம். இருக்கோட்டு யானை அப்படின்னு சொல்லி யானையை யார் உரித்தாள்னா திருவழுவூர் உயிரட்டானத்துல நம்முடைய தாருகாவனத்து மகரிஷிகள் எல்லாம் பெருமானை அறியாமல் அவன் மீது பலவிதமான விஷயங்களை பெருமானை அழிப்பதாக எண்ணிக்கொண்டு அனுப்புகிறார்கள். அதையெல்லாம் சுவாமி தன்னதாக மாற்றி கொடுக்கிறார். அப்படி வந்ததுதான் எல்லாமே சுவாமிக்கு. இவனுக்கு ஓர் உருவம் இல்லாதவன் தான் கொஞ்சம் அவனை அலங்காரம் பண்ணுவதற்கு அவன் பண்ணி கொண்ட லீலையாக நம்ம இதை பார்க்கலாம். அவர் போட்டி இருக்க யானை தோளாக இருக்கட்டும், மானாக இருக்கட்டும், மழுவாக இருக்கட்டும், இதெல்லாம் அந்த தாருகா வனத்திலே ரிஷிகள் இவர் மீது ஏவி கொண்டது அப்படின்னு தான் பார்ப்போம். பெருமான் அப்படி அருவநிலையிலே இருந்து கொண்டா இந்த உயிர்களுக்கு புரியுமா அப்படின்னா நமக்காக தன்மை கொண்டு கருணை கொண்டு ஒரு வடிவம் எடுத்துக்கொள்ள ஒரு லீலை செய்து கொண்டார்னு பார்க்கிறோம். அதுதான் இங்கேயும் சொல்றார். அந்த யானை அப்படின்னு எதை நம்ம யானைன்னு சொல்றான்னா பெருபூதரம் உரித்து. பெருபூதரம் ரொம்ப பெரிய பூதரம் ஏகாச இடம் புரந்தரருக்கு உரித்த ஏகாசம் இட்ட புரந்தரருக்கு. புரந்தரர்னா திரிபுராந்தகர்னு நம்ம பார்க்கிறோம். திருவதிகை வீரட்டானத்துலதான் சுவாமி திரிபுரர்களை மும்மலங்களுடைய வடிவமாக இருக்கக்கூடிய திரிபுரர்களை எடுத்தார். அதனால் அவருக்கு புராந்தகர்னு ஒரு பேர். திரிபுராந்தகன். அது சுருக்கமா சுவாமி என்ன சொல்றார், புராந்தகர் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்றார். திரிபுரத்தை எரித்தவர். அப்போ இங்க என்னன்னா என்ன பொருள் நமக்கு இங்க வருது, இது மூலியமா சுவாமி என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா சூர்குலத்துக்கு காலனாகும் கொடுமை. நம்ம கடைசியா என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா முதல் சொல்லும்போது முக்தி ஒரு பூதரும் அறியா தனி வீடு என்பது முக்தி. இருபூதர வீட்டில் இல்லாமல் என்பது இந்த பூமி, ஐம்பூதங்களால் ஆன இந்த பூமி, உடம்பு. அப்போ இருகோட்டு ஒரு யானை பெருமான சொல்லும் போது யானை உரித்தவன் அவன்தான் திரிபுராந்தகனாக மும்மலங்கையும் அடக்குபவன். அப்படிப்பட்ட பெருமானுக்கு குரு. இங்க எடுத்து வந்து அதான் முடிக்கிறார். ஏகாசமிட்ட புரந்தரருக்கு குரு. அப்புறம் பூதவேள் இட்டு நிட்டுற குலாந்தகன். யாருக்கு குலாந்தகன்? சுவாமி யாருக்காக குலாந்தகனாக இருக்க முடியுமானா இருந்தார். சூரபத்மனுடைய குலத்துக்கு அந்தகன். அந்தகன்னா யமன். யமனாக இருந்தார். கொடுமையா. ஏன மலாதி காரியங்கள் அவர்களிடம் நிறைந்திருந்தன. அதனை அழிப்பதற்காக குலாந்தனாக இருந்தார். அவர்கள் ஒரு புறத்திலிருந்து பார்க்கும்போது வெளி மேலோட்டமாக அவர்களே பெருமான் அழித்தான் என்பதில்லை. குலகாலந்தான், அந்தகன்தான் இந்த மலாதி காரியங்களுக்கு அந்தகன்னு சொல்லி நமக்கு ரொம்ப அழகா இந்த பாடலை சொல்லிட்டு வரார் அப்படின்னு பார்க்கும். அடுத்து 46வது பாடல். நீ ஆன ஞான வினோதனையும் என்று நீ அருள்வாய் செய் ஆனவேள் கந்தா செந்தில் வாழ் சித்த மாத அல்குள் தேயா உருகி பருகி பெருகும் துவளும் இந்த மாயா வினோ மனோதுக்கம் மாய்வதற்கே. முருகன் முதல் எடுத்த உடனே என்ன சொல்றார் அப்படின்னா
இதுக்கு முன்னாடி பாடல்ல நம்ம அப்படியே கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா, இந்த உறுப்புகள்லாம் எதுக்கு அப்படின்னு எனக்கு இந்த உறுப்புகள்லாம் கிடைச்சிச்சு. கிடைச்ச உடனே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இது ஒரு 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 தொடர்பு படுத்தி அடியேன் முயற்சி பண்ண சொல்றேன். இந்த உறுப்புகள்லாம் கிடைச்ச உடனே சரியை, கிரியை, யோகம், ஞானம் இதுலெல்லாம் வழிபாடுகள்லாம் பண்ணி முக்திக்கு போயாச்சு. முக்தி எப்படி இருக்கும்னு சுவாமி சொல்லிட்டார். உணர்வு அற்ற நிலை, உணர்வு அற்ற ஒரு நிலையாக இரவு பகல் அற்ற நிலை அருள்வாயேன்னு கேட்கிற மாதிரி அந்த முக்தி இன்பத்துல இருந்தாச்சு. அப்புறம் கொஞ்சம் பார்க்கும்போது அங்க என்ன தெரியுதுன்னா, ஞானமாய் வடிவாகி முருகன் தெரிகிறார். முக்தி இன்பத்துல இருக்கார். அப்ப பார்க்கும்போது அவர் என்ன உணர்றாருன்றது கிட்டத்தட்ட ஒரு உபதேசம் போல நமக்கு என்ன சொல்றாருன்னா, நீயான ஞான வினோதனையோ தனி என்று நீ அருள்வாய் செய்யான வேள் அப்படின்றார். நீயான ஞான வடிவன், அவன் ஞான வடிவன் அப்படின்றார். இப்போ என்ன கேட்கிறார்? முக்தியில போய் அவர் என்ன அவருக்கு தோணுதுன்னா, முருகனையே தான் கேட்கிறார். ரொம்ப அழகா நமக்கு என்ன இத நமக்கு பல இடத்துல இந்த உயிர் பெருமானோடு இரண்டல கலக்கக்கூடிய நிலை, அதுதான் நமக்கு ரொம்ப அழகா அவனே தானாகி அந்நெறி ஏகனாகி அப்படின்னு சிவஞான போதம் சொல்லுது. என்ன சொல்லுது? அவனோடு கலத்தல். அப்ப இங்க நீ அப்ப ரெண்டு விதம். நம்ம மத்த சுத்தாத்வைத சைவ மரபுக்கு என்ன வித்தியாசம்னா, உயிர் என்றுமே சிவமாக முடியாது, அதை மிக தெளிவாக சொல்கிறார்கள். ஆனால் சிவத்துடைய திருவடியில் கலந்து அந்த பேரானந்தத்தை உணர முடியும். அப்ப அந்த கலத்தல்ன்றது எப்படிப்பட்ட கலத்தல்னா, வித்தியாசம் தெரியாம ரெண்டும் ஒன்றுபட்டு கலந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கும். அதான் சொல்றார், நீயான ஞான வினோதனையும் என்று நீ அருள்வாய். நான் நீ வேறனாம இருக்கணும். அதுதான் ரொம்ப அழகா நமக்கு திருப்புகழ்லுமே சொல்வார். நீ வேறு நாது இருக்க, நான் வேறு நாது இருக்க, இது ஒரு இடத்துல சொல்வார், ஏகபோகமாய் நீயும் நானுமாய். நீயும் நானும். அப்ப என்ன வித்தியாசம்னா, திருவடியோடு கலந்திருக்கும் போது ஒன்றர நிலைதான் ஆனந்தத்தெல்லாம் உணரும். ஆனா உயிர் வேறு பெருமான் வேறு. உயிர் என்றும் பெருமானாக ஆக இயலாது. பெருமானுடைய திருவடி கலந்து இருந்து அந்த இன்பத்தை நுகர முடியும், அந்த பேரானந்தத்தை நுகர முடியும். ஆனால் அதுவே உயிர் வேறுதான், பெருமான் வேறுதான். அதை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சங்கரருடைய அத்வைதம் சொல்லக்கூடிய மரபு நம் மரபு அல்ல. அருணைநாத பெருமான் சுத்தாத்வைத சைவ சித்தாந்த மரபை சார்ந்தோம். அதை நம்ம ரொம்ப தெளிவா, அதுக்கு ஒரு சான்று இந்த பாடல். நீ நான் சொல்லக்கூடிய அந்த ரெண்டு விஷயம், நம்ம உயிர் வேற இறைவன் வேற. உயிர் என்றும் இறைவன் ஆக முடியாது. அதுதான் நம்ம அப்ப நீயான ஞான வடிவா உன்னோடு என்ன இரண்டர கலக்கக்கூடிய அந்த முக்தி இன்பம் நீதான் தர வேண்டும். அவன் அருளாலேயே தான் அவன் தான். இந்த உயிர்கள் அறிவித்தால் மட்டுமே அறியும். பெருமானை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்றாலும் பெருமாள் தான் அதை நினைக்க வேண்டும் என்று மிக அழகாக நமக்கு சிவஞானம் சொல்லி, அவனே தானாகி அந்நெறி ஏகனாகின்னு சொல்லி ரொம்ப நம்மளுக்கு அழகா சொன்னதைதான் இங்க சொல்றார். அடுத்து செய்வேள் கந்தன் செந்தில்னு முருகனுடைய பெயர்கள்லாம் சொல்றார். சேயோன்னா செம்மை வாய்ந்தவன்னு பாக்குறோம். கந்தன்னா வேல்னா முருகனே வேள் தான் முருகன். கூர்மை ஞானத்துடைய வடிவும் வேள். அந்த வேல்னாலும் முருகன் தான், முருகனையும் குறிக்கும். முருகன் திருக்கை ஆயுதத்தையும் குறிக்கும். அது தவிர கந்தன் ஒரு பேர். கந்தன்னா கந்தழி கற்றழின்னு நம்மளுக்கு தமிழ் சங்க இலக்கியங்கள்ல முதல் துவக்க வழிபாடாக அது இருந்திருக்கிறது. அதனுடைய ஒரு சொல் மறுவாக கந்தன் அப்படின்றது கூட வரலாம். ஆறு குழந்தையாக இணைந்ததை கந்தன்னு சொல்லக்கூடிய ஒரு மரபும் இருக்கு. செந்திலாய், செந்தில்னா திருச்செந்திலம்பதி. இந்த சஷ்டி விழா நடப்பதே செந்திலம்பதிக்கு தான் ரொம்ப விசேஷமானது. அந்த தலத்தை தான் செந்திலாய், செந்தில்னா செந்தில் நகரே பெருமான் தான், செந்தில் ஆண்டவன். அதான் செந்திலாய் அப்படின்னு சொல்றார். முருகனுடைய பெயர்லாம் சொல்றார். அடுத்தது இதுல என்ன ஒண்ணும் கீழே நம்மளுக்கு பாடல்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, சித்திர மாதர் அழுகுள் தேய உருகி பருகி பெருகி துவளும் இந்த மாயா வினோதம் மனந்துக்கம் வாழ்வதற்கே. இப்ப ஞானத்தை பார்க்கிறார். ஞானத்தை பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே இந்த ஞானத்தை நான் அனுபவிக்கணும்னா எதை கைவிடணும்னு நமக்கு காட்டுறார். அப்படி கைவிடணும்னு காட்டும் போதுதான் பெண்ணாசை என்கின்ற சிற்றின்பத்தை கைவிட வேண்டும். இந்த ஞானத்தை உணர்ந்து அதெல்லாம் பார்த்து இதை விட்டாதான் இதுக்கு வர முடியும்ன்றத நம்மளுக்கு காட்டு பொருளாக சுட்டு பொருளாக இருந்து
தேய உருகி அவங்க கிட்ட போய் உருகி பெருகி அந்த உள்ளம் எல்லாம் அங்கேயே துவளம். இந்த மாயா வினோதம் ரொம்ப அழகா ஒரு சொல்லல முடிச்சுட்டார். மாய் அவ்வளவுதான், அது ஒண்ணுமே இல்லை, அது நிரந்தரமானதே கிடையாது. பெருமானுடைய ஞான சுரூபத்தோடு ஒப்பிடும் போது அவை ஒண்ணுமே கிடையாது. மாய வினோதமான மாய், வினோத மாயையிலிருந்து துக்கம், அதையும் சொல்றார். என்னென்ன வார்த்தை போடுறாரு பாருங்க, மாயைன்னு சொல்றார், துக்கம்னு சொல்றார். ஏன்னா நம்மளுக்கு புரிஞ்சிடணும், மாயைனா நம்மளுக்கு புரியாது. மாயைனா அடுத்து நம்ம வேற ஏதாவது யோசிப்போம். அப்ப இந்த மாயை இன்னும் கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்கணும்னா அதை கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லலாமா அப்படின்னு வரும்போதுதான், துக்கமாவது மாய்வதற்கே இது இதெல்லாம் நீங்கி போகணும்னா ஞானமாகிய பெருமான். இன்னொன்னு, இதை ரெண்டு விதமா முன்ன பின்னன்னு போட்டுக்கலாம். அப்போ இந்த முன்னாடி சொன்ன அந்த ஞான சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த கந்த பெருமானை பெருமானும் இந்த உயிரும் இரண்டர இருந்து அந்த முக்தி இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய நிலையை அடைய வேண்டுமானால் கீழே சொல்லப்பட்ட இந்த சிற்றின்பம் நீங்க வேண்டும். அந்த நீங்கினால் அந்த பேரின்பத்தை ஏகபோகமாய் நீயும் நானுமாய் அப்படின்றத அனுபவிக்கலாம் என்று மிக அழகாக நமக்கு சொல்வதாக இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். அப்போ ஞான நிலைக்கு வந்து அருணநாதர் ஞான நிலையை பார்த்துட்டாரு. பெண்ணாசை பத்தியும் அதுல இருந்து சிற்றின்பம்னா இருக்கு அப்படின்ற அந்த சிற்றின்பம்லாம் நீக்க வேணும்னு சொல்லிட்டார். இப்போ இதற்கு பிறகு என்ன அப்படின்னா, முக்தி இன்பம் எவ்வாறு இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஆழமா போறார். போன பாட்டிலே முக்தினா என்னன்னு ஒரு அளவுக்கு விளக்கிட்டார். கொஞ்சம் ஆழமா போய் அனுபவிக்கிறார். அதை அனுபவிச்சு எப்படி எழுதுறாருன்னா, பத்தி திருமுகம் ஆறுடன் பன்னிரு தோள்களுமாய் தித்தி திருக்கும் அமுது கண்டேன் செயல் மண்டு அடங்க புத்தி கமல துருகி பெருகி புவனம் ஏற்றி தத்தி கரை புரளும் பரமானந்த சாகரத்தே. அப்போ கொஞ்சம் ஞானத்தை முன்னாடி அந்த பரமானந்தம் எப்படி இருக்குன்னா, நீயும் நானுமாய் ஏகபோகமாய் சொல்லி முடிச்சுட்ட. எப்படிப்பட்ட நிலையா இருக்கணும்னா, ரெண்டும் ஒன்றா இருக்கணும். இப்ப அப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு உருவம் தெரியுது. இந்த உருவம் தான் பத்தி திருமுகம். பத்தினா என்ன அப்படின்னா வரிசைன்னு போடும். முத்தை தரு பத்தி திருநகை. பத்தினா வரிசைன்னு போடும். பத்தி திருநகை அமைந்த ஆறு முகங்கள் பன்னிரு தோள்கள் தித்திருக்கும் அமுது கண்டேன். அமுதுக்கு என்ன வரையறைனா, அதை உணர்ந்தவருக்கே, அதாவது அதை சாப்பிட்டவருக்கு மட்டும் இல்ல கண்டவருக்கும் அது இன்பம் தர கூடியது. அதாவது அமிர்தம்னு சொல்லும். இப்போ தித்திருக்கும் அமுது கண்டேன்ற அந்த முத்தி நிலை திருவடியோட அருணநாதர் சேர்ந்து பார்த்து அவருக்கு தெரிந்த முகம் என்னன்னா ஆறுமுகம். அதனால்தான் ரொம்ப அழகா அம்மா இன்னைக்கு முதல் பாடின வாதினை அடைந்த திருப்புகழ்ல ஆதியோடு அந்த மாகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரிகிறேன். ஆறுமுகம் தான் ஞான ரூபம். அதனாலதானே இப்பயும் சிவப்பு சுவாத்தியில பெருமான் சண்முகநாதர பெருமானாக எழுந்துள்ளார். சித்தந்தூர்ல எத்தனையோ மூர்த்திகள் இருந்தாலும் மகாராஜாதிராஜாவா சக்கரவர்த்தியா சிந்துரம்பதியினுடைய சக்கரவர்த்தி மகாராஜாவா யார் இருக்காருன்னா சண்முகநாதர். சதா அவரே ஆதியுமாக, அவரே பரமசிவமாக, அருமுக சிவமாக இருந்து நமக்கு. அப்போ போய் ஞான நிலையில நம்ம இப்ப எப்படி சிவபெருமானுக்கு ஒரு ரூபம் சொல்லுவோமோ, சதாசிவம்னு ஒரு ரூபம். ஏன்னா சுவாமிக்கு பல ரூபங்கள் உண்டு, பல ரூபங்கள் எடுத்திருக்கார். ஆனா எது ஆதியான அல்லது ஒரு எல்லை நமக்கு புரிகிற அளவுக்கு ஒரு எல்லையில சுவாமி இதுதான் சுவாமியோட கடைசி ரூபம்னா சதாசிவ ரூபம்னு சொல்லுவோம். அதே மாதிரி முருகனுக்கு ஒரு எல்லை ரூபம், இறுதியான ஒரு ரூபம், ஞான நிலை ரூபம், அதுதான் இறுதின்னு சொல்லணும்னா அது சண்முகநாதர். ஆறு முகங்களோடு பெருமான் பிரணவ மயில் மீது வள்ளி தெய்வசேனாவோடு எழுந்துள்ளக்கூடிய காட்சி தான் இறுதியான காட்சி. அதனால்தான் ஆறுமுகம் 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 அனுபூதி நமக்கு மிக அழகாக பழனி திருப்புகழிலே ஆறுமுகம் 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 என்று பூதி அப்படின்ற. ஆறுமுகம்னு சொன்னாலே பூதி, அதையே பூதி சாதனம் பண்ணணும். சொல்லிட்டே இருந்தா அதுவே கொண்டு போய் முக்திக்கு சேர்க்கும். அப்போ அந்த முக்தி நிலையிலிருந்தே நமக்கு என்ன காட்டுறார், ஒரு நிலையா கைகள் கண்டு வியந்து அந்த கைகளால் தொழுது தலைகளால் வணங்கி அதையெல்லாம் நீங்கி அப்படியே ஞான நிலைக்கு கொஞ்சம் முக்தி நிலையினுடைய கொஞ்சம் நெருங்கி வந்த பிறகு அந்த முக்தி நிலையிலிருந்து பார்க்கும்போது நம்மளை இத்தனை நாள் எது தடுத்துச்சுன்னு சிற்றின்பம்ன்றதை சுட்டி காட்டி பேரின்பம் என்பது என்னன்றதையும் சொல்லி அந்த பேரின்பம் எப்படிப்பட்டது, நேரடியா அந்த பேரின்பம் எப்படிப்பட்டதுன்னா அது 12 திருமுகங்களும் மணிக்கொண்டும் 6 திருமுகங்களும் 12 திருக்கரங்களினுடைய அமுது போல் இருக்கக்கூடிய பெருமான் தான். அவன்தான்
அந்த ஆனந்தம், முத்தியினுடைய ஆனந்தம் யாருன்னா பெருமான் தான் ஆனந்தம். ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் ஆனந்தம் என்று கருதுபவை கால எல்லைக்கு உட்பட்டது. எனக்கு இன்னைக்கு ஒன்று ஆனந்தம் தரும், அதே விஷயம் நாளைக்கு பகல்ல இருந்து பார்த்தா ஆனந்தமா இருக்குமானா இருக்காது. சரி, எனக்கு ஒரு விருப்பம் வரும், அதனால ஒரு சந்தோஷம் வரும். அதே விருப்பம் இன்னும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு 2-3 நாள் வரும். ஏன் வரும்? இன்னைக்கு பகல்ல பிடிச்சது எனக்கு இரவு பிடிக்காது. இப்படி தாவக்கூடியது தானே. ஏனென்றால் இந்த பொருள்கள் எல்லாம் அழியக்கூடியவை. அழிவற்றவனாக யார் இருக்கிறார்? பெருமான். அப்போ அவன் மீது அவன் சார்ந்து வருவதுதான் ஆனந்தம். இவை எல்லாம் ஆனந்தம் என்று சொல்லப்படுபவை, நம்மால் சொல்லப்படுபவை. ஆனால் உண்மையான ஆனந்தம் என்பது ஞானமா கழல் தாராயின் அந்த பெருமான் நமக்கு ஞான வடிவினனாக எங்கும் இருந்தவனாக ஆதியோடு அந்தம் ஆகிய நலங்கள் என்று அருணநாத பெருமான் சொல்லக்கூடிய அதன் பல இடத்துல இந்த ஆறுமுகம் தான் ஞான சுரூபம்னு நமக்கு அருணநாத பெருமான் தெளிவாக்கி. இப்போ அதான் சொல்றேன், அத்தி திருமுகன் ஆறுடன் 12 தோள்களுமாய் தித்தித்து இருக்கும் அமுதுகள் எல்லாமே சொல்றார். இப்போ சமீபத்துல ரொம்ப ஒரு கலாச்சாரம் உணவை விமர்சனம் பண்றது, ரிவ்யூன்னு ஆங்கிலத்துல சொல்லும். அப்படி ஒரு ஒரு விமர்சனம் தான். முருகனை உணர்ந்துட்டார், முக்தியோட கலந்துட்டார், அது எப்படி இருக்கு? தித்தித்து இருக்கும் அமுது, அவ்வளவுதான். அதுக்கு மேல அது எதுவுமே சொல்ல முடியாது. அதுக்கு மேல தித்தித்து இருக்கும் அமுது. அப்போ அமுது கண்டேன், பார்த்துட்டார். அவரு ஏதோ வெளியவங்க இருந்து அதை உணராம மத்தவங்க சொன்னேன் நான் சொல்றேன் அந்த மாதிரி தித்தித்து இருக்கும் அமுது கண்டேன், நான் பார்த்துட்டேன், கண்டேன் செயல் மண்டு. இங்கேயும் சொல்றார். அங்க என்ன சொன்னார்? உணர்வு அற்ற நிலைன்னு சொன்னார். செயல் மண்டு இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, செயல் மண்டுன்றதுனா எல்லா செயலும் அற்று போனது, செயலே அற்று போன நிலை. செயல் அற்றுதல்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நான் ஒண்ணு சுமக்கிற வரைக்கும் செயல் இருந்துகிட்டே தான். இப்போ நான் ஒரு ஒரு உதவி பண்றேன், நான் பேசுறேன், நான் சொற்பொழிவு பண்றேன், நான் பதிகம் பாராயணம் பண்றேன் அப்படின்னா இதெல்லாம் எதனால நடக்குது? இந்த கைகள், இந்த கண்ணு, இந்த இந்த நம்ம ஐம்புலன்கள், அப்புறம் அதை பத்தி நம்மளுக்கு பெருமான் கொடுத்துருக்கு, இந்த உடலால் நடக்குது. அப்போ இந்த உடல்னு ஒண்ணு இல்லைன்னா, இந்த உடல் செயலற்று போச்சுன்னா, இதுக்கு ஒருமே இல்லை, இந்த உடலே இல்லை அப்படின்னா என்னன்னா செயல்னு ஒண்ணு கிடையாது. அப்போ உடல் இல்லாத நிலை. உடல் இல்லாத நிலைன்னா சுவாமி என்ன பண்ணுவாருன்னா இந்த உடலை மறைக்க வச்சிருவாரான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. உணர்வு நிலையில் நின்று இந்த உடலை அற்று போக செய்வார். நமக்கு இதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா சமாதி நிலைன்னு சொல்லி நமக்கு அருளாளர் சொல்றோம். ஒரு ஞானமான நிலைன்னு சொல்றோம். எல்லாமே இருக்கும், ஆனால் செயல்படாமல் இருக்கும். அதான் சொல்றேன், செயல் மண்டு. மண்டுனா மங்கி போறது, மண்டு போக, அது அற்று போய் அங்கு உணர்வு அற்ற நிலைன்றார் அந்த பாடல்ல. கொஞ்சம் விளக்கமா சொல்லும் போது மண்டு புத்தி கமல துருகி பெருகி. ஆனா அங்க ஒரு வார்த்தை வைக்கிறார், புத்தி கமலத்து ஒண்ணு செயல்படுது. என்ன செயல்படுதுன்னா பெருமான் உணரக்கூடிய அந்த அறிவை பெருமான் விட்டு வச்சிருக்கான். எதுவுமே இல்லைன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாம போயிடும். ஆனா புத்தி அங்க செயல்படுது. ஆனால் தேவையற்றவற்றை விலக்கி எது உண்மையோ அதில் இருந்து அதை அனுபவித்து அதை பற்றியே நினைக்கக்கூடியதான ஒரு அருள் தரப்பட்டு அதை உணர்கிறேன். அதான் ரொம்ப தெளிவா சொல்றார். புத்தி கமலத்து உருகி பெருகி புவனம் எற்றி தத்தி கரை புரந்து பரம ஆனந்தம் போ. இது என்ன நிலை? ஏன் சுவாமி இப்படி சுத்தி சுத்தி வர்றார்? உருகி பெருகி புவனம் இப்படிலாம் ஏன் அரிசியா சொல்றாருன்னா சொல்ல முடியாது. அந்த ஆனந்தத்தை சொல்லால் சொல்ல முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா உணர்வோடு கலந்து உணர்ந்தால் மட்டுமே முடியும். அப்ப ஏன் இப்படி இத்தனை வார்த்தை வரிசையா சுவாமி சொல்றாரே, அப்ப அதெல்லாம் அதோடைய வரையறையா, அது அப்படிதான் இருக்குமான்னு கேள்வி கேட்டா நீங்க போய் உணர்ந்தாதான் புரியும். நாம் நம்மளவில் வழிபாடில் நின்று ஞான நிலைக்கு சென்று பெருமானோடு இறந்தடு கலந்தால் மட்டும்தான் இந்த வரிகளுக்கு பொருள் சொல்ல முடியும். நான் அடியேன் உங்களுக்கு விளக்கம் சொல்லி இதை விளக்க வைக்க முடியுமானா அது என்னால் அது சாத்தியம் கிடையாது. உரையாசிரியர்கள் சொல்லளவில் விளக்கலாம். நான் கொஞ்சோண்டு ஒரு முயற்சி பண்ணி உங்களுக்கு இது இப்படிதான் நான் சும்மா ஒரு அறிமுகம் படுத்தலாம். ஆனா இதை நீங்கள் எவ்வாறு உணர்வீர்கள்? நாம் எல்லோரும் எப்போது உணர்வோமானால் பெருமானோடு ஒன்றர கலந்த அந்த முக்தி நிலையை ஆனந்தத்தை அனுபவிக்கும் போதுதான் இந்த வார்த்தை ஏன் இப்படி பெருகி அப்படியே வரிசையா வந்துச்சு. ஏன் ஆனந்த வெள்ளம்னு சொல்றாரு? அது என்ன ஆனந்த வெள்ளம்? இதெல்லாம் நம்ம எப்படின்னா ஆனந்த வெள்ளம்னு உடனே தண்ணியெல்லாம் நம்ம மனசுல ஓடுமே தவிர்த்து அந்த உணர்வு நிலையால் நம்மால் போய் அதை பொருத்தி வைத்து பார்க்க இயலாது. அப்போ அதுக்கு ஒரு ஊமை சாகரம், ஆனந்த சாகரம் அப்படியே போயிட்டே இருக்கு.
ஏன்னா அங்க தடை போட கல்கள் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனந்த சாகரம் பெருகி கொண்டே போய் கொண்டு இருக்கிறதுன்னு ரொம்ப அழகா சென்ற பாடல்ல மலங்கள் ஒடுங்கிய நிலையை சொல்லி அதுக்கப்புறத்துக்கு அந்த சிற்றனம்பத்தை எல்லாம் சொன்னவர் இதே பாடல்ல அந்த முக்தி என்னன்னு மிக விரிவாக ஆறுமுகம்தான் முக்தின்னு சொல்லி மிக அழகா காட்டி, அப்போ என்ன இந்த உடல் என்ன பண்ணும், ஆணவாதி மலம் என்ன பண்ணும், செயல் மண்டு போய் இருக்கும்ன்ற அந்த உண்மை சைவ சித்தாந்த உண்மை எல்லாம் கூடி சொல்ற. அப்போ இந்த புத்தியாகி இந்த தாமரை இருக்கிறது அல்லவா, இது எப்படி இந்த புத்தி தாமரை இங்க எப்படி வந்துச்சு? ஏன்னா இங்க நம்மளுக்கு அழகான ஒரு வார்த்தை போடுறாரு அவர், புத்தி கமலத்துருகி பெறுகின்ற அனுபூதியில நெஞ்சக்கல் நெகிழ்ந்துருகன்ற, இந்த கல் போன்ற நெஞ்சம் இங்க தாமரைன்ற. அப்ப இது ஒரு பயணம். முதல் அனுபூதி பாடல்ல நெஞ்சக்கல் நெகிழ்ந்துருகன்னு சொல்றார். அப்ப நோக்கம் என்னன்னா இந்த கல்லாகிய நெஞ்சம் உருக வேண்டும். அப்போ இங்க முக்தி நிலையில வந்து அந்த முக்தி எப்படி இருக்குன்னு சொல்லும் போது தாமரைன்னு சொல்றார். அப்ப என்ன பொருள்னா இந்த மனம் உருகி சேராகி தாமரை பூத்து விட்டதுன்னு. அது ஒரு பயணம், துவக்க நிலை இறுதி நிலை. அனுபூதியில என்ன சொல்றார், நெஞ்சக்கல் நெகிழ்ந்துருக அப்படின்றார். இங்க அது தாமரையாக மலர்ந்து விட்டது, அது சேராக மாறி பெருமான் அருளாகிய திருவடி தாமரை மலர்ந்த பிறகுதான் பெருமானினுடைய நிஜரூபமானது நம் கண்களுக்கு தெரிகிறது அப்படின்ற அந்த பரமானந்த சாகரம் நமக்கு தெரிகிறது அப்படின்ற உண்மையை நமக்கு ரொம்ப அழகா இந்த பாடல் சொல்லுது. அடுத்து வர முத்தி வாங்கி நின் பதம் அம்புயத்தில் புகட்ட அன்பாய் முத்தி வாங்க அருகிலேன் முதுசூர் நடுங்க சக்தி வாங்கிய தரமோடு சுவடு தவிடுபட குத்தியவா காங்கேயா வினையேன் என் குறித்தலையே. இவ்வளவு நேரம் முத்தி இன்பம்லாம் என்ன சொல்லிட்டு இப்ப மறுபடியும் முத்தி வாங்க அருகிலேன்றாரே அப்படின்னு ஒரு கேள்வி வரணும். அப்போ இது யாருக்கானதுன்னா இது அவருக்கானது கிடையாது. முக்தி நிலை இருந்து இவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா நமக்காக யோசித்து ஒரு பாடல் சொல்றார். நான் முக்தி வாங்க என்னால முடியல. இப்ப நான் அருணநாத பெருமான் போயாச்சு, முக்தியில இருந்து அறுமுகம்தான் முக்தின்னு பார்த்தாச்சு, ஆனந்த சாகரம் கல்லாகிய இந்த மனம் உருகியாச்சு, தாமரை மலர்ந்தாச்சு, திருவடி வந்தாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்தவங்களுக்கு சொல்லணும், எப்படி இந்த நிலைக்கு நான் எப்படி வந்தேன்னு மற்றவங்களுக்கு சொல்லணும்ல, அதை ஒரு குருவாக்குகிறது. குரு நமக்கு உபதேசம் பண்ற மாதிரியான பாடல் இந்த எப்படி முருகனை போய் அடையணும். இப்ப சொல்ற, புத்தி வாங்கி நின் பதம் அம்புயத்தில் புகட்டி அன்பாய் முத்தி வாங்க அருகிலே. முத்தியை வாங்கணும்ன்றாரே, முத்தி எதுக்கு வாங்கணும், முத்தி இங்கதானே இருக்கு அப்படின்னா, இருக்கு எங்க இருக்குன்னா இருண்ட ஒரு உலகத்துல. அது சில பேர் ரொம்ப இறுக்கமா கட்டி வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து வாங்கணும். அந்த இறுக்கமா கட்டி வச்சிருக்கிறது யாருன்னா ஆணவம் கண்மம் மாயை, இந்த 3 அசுரர்கள் இறுக்கமா கட்டி வச்சிருக்காங்க. அதனால்தான் புத்தி வாங்கின்ற, வாஸ்தவத்துல புத்தி இங்கதானே இருக்கு, அதையே நான் மத்தவங்க கிட்ட இருந்து வாங்கணும்னா அது இந்த மாயாதி காரியங்களாகிய இந்த உலகத்தின் உள்ளே சிக்குண்டு இந்த 3 அரக்கர்கள் கிட்டயே சிக்கி கொண்டு இருக்கிறது. அப்ப அவங்க கிட்ட இருந்து வாங்கணும், அதை மீட்டு வாங்கணும். அதை மீட்டு இருக்கக்கூடிய வழி அதுவும் முன்னாடியே நமக்கு சொல்லிட்டார். பெருமான் தான் இந்த புராந்தகராக இருக்கக்கூடிய அறுமுகமாகிய சிவபெருமான் தான் அதை நீக்க வல்லவர். அப்ப அவர் அழிச்சு அதைதான் சொல்றார், புத்தி வாங்கி நின் பதாம்புயத்தில். எங்க எடுத்து போய் வைக்கணும், புத்தி வாங்குறது முக்கியம் இல்ல, அதை கொண்டு போய் சரியான இடத்துல வைக்கணும். மறுபடியும் வந்தவங்க கையிலே போய் கயிறை கொடுக்க கூடாது, அதுதான் ரொம்ப தவறா போயிடும். ஒரு தெருவுல ஒரு நாய்க்குட்டி போகுதுன்னா அந்த நாய்க்குட்டியை ஒரு அழைச்சிட்டு போறாரு, வீட்டுல வளர்க்குற நாய்னா அதுக்கு ரொம்ப நாளா அந்த வீட்டுல இருந்து ஒரு சோர்வு வந்து ஓடி போகுதுன்னு எண்ணம் வச்சுக்கோங்களேன். அது விடுதலை அடைய போறேன்னு ஓடி போச்சுன்னா போய் கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்து ஓனர்கிட்டயே வந்து ஒரு மறுபடியும் வந்தா மாதிரி ஆயிடக்கூடாது. அதான் சொல்ற ரொம்ப அழகா, புத்தி வாங்கி நின் பதாம்புயத்தில் புகட்டி அன்பாய். யார்கிட்ட போய் வைக்கணும், நின்ற முருகன் கிட்ட. நின் பதாம்புயம் பாதமாகி அந்த தாமரையை புகட்டி அதுல போய் புகட்டணும். புகட்டுதல்ன்றது ரொம்ப தெளிவான வார்த்தை. அருணகிரிநாதருக்கு தமிழ் வந்து நின்றது போல் அத்தனை அழகாக அதற்கு பிறகு வந்து யாருக்கும் வந்ததே. தமிழ் வந்து தாய் வந்து நின்னா ஒவ்வொரு வார்த்தைக்கு புகட்டின்ற. புகட்டுதல்னா புத்திய, ஆனாலும் அதுக்கு திரும்பி அங்கேயே போகணும்னு தான் ஆசை. அப்ப 4 கொட்டு கொட்டி புகட்டி
அன்பாய், அன்புனா பக்தி, அன்பாய் முத்தி வாங்க அருகிலேன். பக்தி தான் முத்திக்கான நெறின்றத அன்பாய் என்ற வார்த்தையில சொல்லிட்டார். முக்தி வாங்க அருகிலேன். முருகன் கொடுக்க தயார் தான், வாங்க நாம் தயார் இல்லை. அதான் சொல்றேன், வாங்க அருகிலேன். தந்துகிட்டே தான் இருக்கான் அவன். தந்து 12 கரங்களால் நமக்கு தந்து கொண்டே, வாங்க அருகிலேன். நான் அந்த அறிவு எனக்கு இல்லாம போச்சு. இதுல என்ன விஷயம்னா, பல நேரங்கள்ல பெருமான் எனக்கு இதை தர மாட்டேங்கிறார், பெருமான் எனக்கு அதை தர மாட்டேங்கிறார். இது எல்லாம் அந்த மனசு புலம்பும். ஐயோ, அவங்களுக்கெல்லாம் அது பண்றிய பெருமானே, எனக்கு இது பண்ணலையே. ஆனா உண்மையான ஒன்றை, மெய்ஞானத்தை ஞான பண்டாரமாக அவன் இருந்து வழங்க கொண்டு தயாரா. திரும்ப மணிவாசகத்துல சொல்வார், ஞான பண்டாரம் வழங்கு. இந்த மூலப்பண் மணிக்கு வேண்டும், மூலப்பண்டாரமாகிய இந்த ஞானத்தை வழங்கி கொண்டே இருக்கிறான் அவன். நாம் தான் அதை வாங்க தயாராகி. அதான் சொல்றான், முத்தி வாங்க அருகிலேன் முது சூர் நடுங்க சக்தி வாங்கியவன். முதுசூரனா சூரர்கள் நடுங்கும்படி சக்திவேல் வாங்குகிறார். இதுவும் ஒரு உள்குறிப்பு தான். என்ன உள்குறிப்புனா, வேல் என்பது ஞானத்தின் வடிவம், சூரர்கள் என்பது மலாதி மாயைகளுடைய வடிவம். அப்போ இங்கேயும் அதுதான் சொல்றார். முன்னாடி சொன்னதை ஒரு மறைமுகமா புராண நிகழ்வோடு சேர்த்து சொல்றார். சக்தி வாங்க அந்த எப்படி தவிடுபட, எது தவிடுபடுகிறது? ஆணவம், கண்மம், மாயை, வினைகள் தவிடுபடுது. வினையும் பிரச்சனை தான், மும்மலங்கள் மட்டும் பிரச்சனை இல்லை, இருவினையும் பிரச்சனை. நல்லது செஞ்சாலும் பிரச்சனை தான். என்னங்க நல்லது செஞ்சா பிரச்சனைன்றீங்கன்னா, பெருமான் நம்மளை கூட்டு போறோம்னு வரார். ஒரு கற்பனைக்கு வச்சுப்போமே, மயில்ல முருகன் நம்மளை கூட்டு போகணும்னு வர. மயில் முருகப்பெருமானை தாங்கும், அவன் ஞான வடிவினன். பெருமானுக்கு மயிலுடைய பணியே முருகனை சுமப்பதுதான். இப்ப நம்மள அது கூட உட்கார வைக்கணும். நம்மளுக்கு ஒரு வெயிட் இருக்கு, நம்மளுக்கு உடம்பு வெயிட் கிடையாது, இந்த சதை இதெல்லாம் வெயிட் கிடையாது, ஒரு வெயிட் இருக்கு. இந்த 2 வெயிட் தான் வினை. ஒண்ணு நம்ம செய்யக்கூடிய நல்வினை, இன்னொன்னு தீவினை. இது 2 தான் வெயிட். ரொம்ப ஓவர் வெயிட்டா இருந்தா சுவாமி தூக்க மாட்டார். இது 2மே குறைஞ்சாகும். இது 2மே 0க்கு வந்தாதான் சுவாமி நம்மள கூப்பிட்டு போவார். அப்போ இந்த வினைகள் தீர வேண்டும். மயில்ல போகணும்னா வெயிட், நான் உடனே நான் டயட்ல இருக்கேன்னா, என்ன டயட்ல இருக்கணும்னா, நல்லது செஞ்சாலும் சரி, தீயது செய்யக்கூடாது. அது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. நல்லது செஞ்சாலும் பெருமானை நினைச்சு செய்யணும். நான் செஞ்சேன்னு அந்த நல்லதுல ஒரு பயனும் இல்லை. இடுவாய் வடிவேல் நினைவாய், கந்தர் அனுபூதியில சொல்வார். கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னா, நமக்கு ஒருத்தன் கொடுத்தான், அவனை நினைச்சு கொடுக்கணும். நம்பன்னு இங்க ஒண்ணுமே கிடையாது. அததான் ரொம்ப அழகா இங்க என்ன சொல்றார், அருகிலேன். இந்த எது இங்க ஒடுக்கப்பட்டது, அதாவது எது தவிடு பொடி ஆக்கப்பட்டதுன்னா, வினைகள் தவிடு பொடி ஆக்கப்பட்டது. குத்தியா காங்கேயா வினையேனுக்கு, அந்த வார்த்தையை எடுத்து சொல்லிடுறார். நான் எப்படி நம்மள சொல்றார், அவரு சொல்ல. வினையேனுக்கு, ஏன்னா நம்ம வினைகள்ல இருக்க, வினையேனுக்கு என் புத்தினையோ என்ன இப்ப சூரரை அழிக்கிறதுக்கு வேல் வாங்கிட்ட, அப்ப என்னுடைய மாயையை எப்படி அழிக்க போற? ஒரு கேள்வி. அப்போ இது என்ன பொருள்னா, வினை அழியப்பட வேண்டும். நாம் வினையர்கள், வினைக்குள்ளே இருக்கக்கூடிய வினையர்கள். இந்த வினையர்களாகிய நாம் முருகனுடைய ஞானவேல் பட்டு இந்த வினை அழிந்த பிறகு நமக்கு முக்தி கிடைக்கும் என்பதுதான் இந்த பாடலுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. அப்படின்னு கிரௌஞ்சமலைதான் நமக்கு வினையோட, அதோடைய வேலையே என்னன்னா, அசுரர் மற்ற உலகத்துல இருந்து வருவாங்க. அழகா இருக்கே மலைன்னு கொகைக்குள்ள போயாச்சுன்னா மாயில மயங்கி அழிந்து விடுவார்கள். அது போல்தான் நமக்கு இங்கு சிலவை உண்மை போல் தெரிந்தாலும் அவை உண்மையற்றவை, நம்மை விழுங்கி விடக்கூடிய தன்மையை உடையவை. அது உணர்வுகளாக இருக்கலாம். அது ஒவ்வொருவருடைய வாழ்க்கை பொறுத்து அது மாறுபடும். எல்லோருக்கும் ஒரே மாய கிரௌஞ்ச மலைகளா இருக்காது. ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாய விதமான மலை. அது அவரவர் வினை வழி அவரவர் பெருமான் ஒவ்வொருத்தருக்கு இதுதான் உனக்கு மாய வலைன்னு எழுதியிருப்பார். அதை யார் துவம்சமாக்குவானா, நம்முள்ளே இருந்து ஞான வடிவனராக இருக்கக்கூடிய பெருமான் தான் அதையும் துவம்சமாக்க வல்லவன் என்பதுதான் இந்த பாடலுடைய ஒரு பொருளாக இருக்கிற. அடுத்து இறுதி பாடலுக்கு நாம் நெருங்கி விட்டோம். சூரிய கிரியில் கதிர்வேள் எரிந்தவன் தொண்டர் குழாம் சாரிய கதியென்று வேளில்லை கான் தண்டு தவிடு பொடி நேரிய கரியில் பரியில் திரிபவர் செல்வமெல்லாம் நீரில் போ என்று அறியாத பாவி நெடுஞ்சமே. அழகா சொல்றார்.
வினையேனுக்கு வினை நீக்கம்லாம் முன்னாடி பாடல்ல பார்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் விளக்கமா நம்மளுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறார். நேரடியா ஒரு உவமை பயன்படுத்தியே சொல்றார். அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, சூரபத்மன் மற்றும் கரௌஞ்சமலை அதை எப்படி அழிச்சார்னா கதிர்வேல் கொண்டு எரிந்தான் அப்படின்றதுதான் நமக்கு முதல் சொல்றார். சூரிய கிரியில் கதிர்வேல் எரிந்தவன் தொண்டர் குழாம் சாரி கதியென்று வேறில்லை. இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இது முக்கியமான ஒரு உபதேசம் நம்மளுக்கு. முன்னாடி என்ன சொல்லியாச்சு, வினை நீக்கம் பெறணும்னு சொல்லிட்டார். இந்த வினை நீக்கத்துக்கு கொஞ்சம் எளிமையான வழி இருக்கா அப்படின்னா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, தொண்டர் குழாம்ன்ற அடியார் திருக்கூட்டம்ன்ற இதுதான். இது இங்க மட்டும் சொல்ல, பல இடத்துல பல அருளாளர்களும் சொல்றாங்க, மணிவாசக பெருமானும் சொல்றாரு. அதே மரபுல ரொம்ப அழகா சொல்வார், ஆகமணி மாணவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணை எது என்று. நான் எது துணைன்னா அடியார்களுடைய பாதம் துணை. ஏன் அடியார்கள் துணைன்னா ரொம்ப அழகா ஒரு தொண்டர் குழாம் சரி கதியன்றி வேறிலைக்கா. முன்னாடி முருகப்பெருமானுடைய திருவடி தவிர்த்து கதி வேறு இல்லைன்னு சொல்றார். அந்த திருவடிக்கு முன்பு நமக்கு ஒரு கதி, அந்த திருவடியை போய் அடைய வேண்டும்னா அதுக்கு ஒரு கதினா அது தொண்டர் குழாம் மெய்யடியார் பாதங்கள் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காவேன். திருத்தணிகை நமக்கு செய்தொண்டர் புராணத்தில் ரொம்ப அழகா திருத்தணிகை வந்து திருத்தணிகை ஆரூர் வந்து நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வைத்து பாடினார். தேனூர் சொக்கலிங்க கவி அவர்கள் திருத்தொண்டர்கள் செய்தொண்டர்களுக்கு பாடும்போது திருத்தணி அம்மானுக்காலேன்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்வார். அடியார்களது பதம் தான் நமக்கு துணையாக இருக்கும், அந்த பேருருளாளனாக இருக்கக்கூடிய பெருமானை அடைய. அதுதான் ரொம்ப அழகா சொல்றார். எரிந்தவன் தொண்டர் குழாம் சாரில் கதியன்றி வேறிலைக்கான் தண்டு தவிடு போவ தேரி கரிய. அடுத்து என்ன சொல்றாருன்னா, தேரில் கரியில் பரியில் திரிபவர்கள். தேர்னா தெரியும் உங்களுக்கு, தேர் ஊர்தி. கரியில்னா யானை, பரியில்னா குதிரை, திரிபவர் யாருன்னா அரசர்கள். செல்வம் எல்லாம் எல்லா செல்வமும் நீரில் பொறி என்று அறியா பாவி நெடுநெஞ்சமே. அடிக்கடி என்ன சொல்லுவோம்னா, ஒருத்தவங்க நம்ம கிட்ட ரொம்ப நாளா கதை சொல்லுவாங்க, நான் இதை பண்ணிடுறேன் நாளைக்கு அதை பண்ணிடுறேன் இதை பண்ணி. அப்போ என்ன சொல்லுவோம்னா, உங்க வார்த்தையை போய் தண்ணியில தான் எழுதி வைக்கணும். அது அருணநாதர் தான் சொல்றாரு. இதெல்லாம் இந்த குதிரை இது மேலெல்லாம் போறாங்கல்ல இந்த ராஜாக்கள், அவங்க ஏதோ பெருசா சம்பாதிச்சதா, நம்ம தான் பெரிய ஆளு, நம்ம தான் எல்லாம் அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது எப்படிப்பட்டதுன்னா திரிபவர், அந்த வார்த்தை எல்லாம் பார்க்கணும். ஏதோ நம்ம தான் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. செல்வம் எல்லாம் நீரில் பொறினா எழுத்து என்று அறியாத பாவி நெடுநெஞ்சமே அப்படின்னு இங்கதான் கொண்டு வந்து முடிக்கிறார். நமக்கு அடியேனுக்கு தரப்பட்ட பாடல் இந்த அளவுல முடியுது. ஒரு தொகுப்பா பார்த்தோம்னா என்னென்னலாம் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் இந்த கரணங்கள் ஆகிய இந்த கைகள் தலை இதையெல்லாம் கிடைத்ததை குறித்து ஆச்சரியப்பட்டு, ஏதோ இந்த உயிர் பக்குவப்பட்டு இந்த கைகள் பெருமானுக்காக கும்பிடுது, மத்த எல்லாரையும் கும்பிட்டுருக்கு, ஆனா பெருமானுக்காக கும்பிட துவங்கியதேன்னு முதல் பாடல்ல ஆரம்பிச்சார். அவரு அடுத்து அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த முக்தி நிலை எப்படி இருக்கும், அந்த முக்தி என்பது உணர்வு அற்ற நிலை சொன்னார். நீயும் நானுமாய் ஏகபோகமாய் சொல்ற மாதிரி நீயாகிய ஞான வினோதன் அப்படின்னு சொல்லி, நீ எனக்கு உன்னை நீ தர வேண்டும் சொல்லி சொல்லி அதெல்லாம் முடிச்சுட்டு பத்தி திருமுகம்னு சொல்லி ஞான வடிவாக சண்முக பெருமான் இருக்கிறார். பரமானந்த சாகரம் அந்த முக்தி இன்பத்தெல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் நம்மளுக்காக உபதேசம் பண்ணணும்னு வரும்போது என்ன முதல் உபதேசம் பண்ணார்னா, இந்த நம்ம எல்லாமே முக்தி என்பது நாம் பெற நம்மை பக்குவப்படுத்தி கொண்டால் முருகன் அதை தயாராக இருக்கிறான்ற அந்த உண்மையை சொல்லி முக்தி வாங்க அருகிலேன், முக்தியை கொண்டு வந்து புகட்டி முக்தி வாங்க அருகிலேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்றார். அதுக்கு அடுத்து வரும்போது ரொம்ப நேரடியா நம்ம வினையோன்றதும் சொல்லிட்டு வினைக்கு உட்பட்டவர்கள் நம்ம அந்த வினை நீக்கமானா பெருமான அடையலான அந்த உண்மை சொல்லி இறுதியா வந்து இந்த செல்வங்கள் ஏதோ நம்ம தான் எல்லாம் பெருசா, நான் இந்த காட்டுக்கு ராஜா, நான் இந்த வேலை பார்க்கிறேன், நான் இதுக்கு ராஜா, இது எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, இவங்க எல்லாம் யாரு, இவங்க வச்சிருக்க செல்வம்லாம் எப்படிப்பட்டதுன்னா தண்ணியில எழுதுன எழுத்து போல் தெரியாத இடம் மறைந்து. அப்ப எது மெய்ஞானம்னா பெருமான் தான் மெய்ஞானம். அதற்கு அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தொண்டர் குழாம் மெய்ஞானம்ன்ற அளவுல இந்த பாடலை நமக்கு நிறைவு செய்யறாங்க.
அடுத்த அமர்வுகள்ல அடுத்தடுத்த பாடலை குறித்து நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் விளக்குவார்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கந்த சஷ்டி திருநாள் ஒரு சொல்லிய பாட்டில் எல்லா நிகழ்வுகள்ல இருந்து சற்று மாறுபட்டு கந்தர் அலங்காரத்தை எல்லா அன்பர்களும் பொருள் தெரிந்து ஓத வேண்டும் என்பதற்காக நம்முடைய அப்பர் அருள்நெறி மன்றத்தில் இந்த நிகழ்வானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானை பொருள் தெரிந்து ஓதுதல் என்பது ரொம்ப பரமானந்த சாகரம்னு சொல்றாருல, அதை கொஞ்சம் அனுபவிக்கணும்னா பொருள் தெரியாம நம்ம படிச்சோம்னா இந்த வார்த்தை எங்கேயோ புரியலையே. அதுவும் அருணகிரிநாதர் வடமொழியும் நம்முடைய தமிழ் மொழியும் இணைத்து பாடுவார். அப்ப சில வார்த்தை சுருக்குவார். இப்ப புராந்தகர், திருப்புராந்தகரை புராந்தகர்னு சொல்லுவார். அப்ப இந்த மாதிரி ஒரு இடங்களை கொஞ்சம் ஆழமா ஆழமா இருந்தாலும் அடிப்படையா நாம் புரிந்தால் மட்டும்தான் அதனுடைய அளவில் நாம் இன்னும் உணர்வோடு நம்மால் நெகிழ்ந்து இந்த பாடலை பெருமானுக்கு விண்ணப்பம் செய்ய வேண்டும். அடியேன் சொன்னது மட்டும் இந்த பாடலுக்கு பொருள் அல்ல, அது அடியார்களுடைய எல்லாருடைய திருவடியில விண்ணப்பமா வச்சுக்கிறேன். நான் சொன்னது மட்டும் இதற்கு பாடல் கிடையாது, இது பொருள் கிடையாது. இதற்கு ஒவ்வொன்றுக்கும் பல அர்த்தங்கள் உண்டு. அதை உணர்வு ரீதியாக நீங்கள் படித்து உங்களுக்கு பெருமான் ஒரு பொருளை தருவார். அந்த பொருள் தான் உங்களது மனதை நெருக்கமாகும். நான் அடியேன் சிறியன் பண்ண விஷயம் என்னன்னா, கொண்டு வந்து அறிமுகப்படுத்த ஒரு அறிமுகம் தான். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் எப்படி ஒரு சுவையை வந்து அறிமுகப்படுத்துவாளோ, கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா புளிப்பு துவர்ப்புன்னு ஒவ்வொரு சுவையா அறிமுகப்படுத்தும். அந்த மாதிரி ஒரு பெரும் பாக்கியத்தை தான் அடியேன் செய்கிறேனே தவிர்த்து நான் சொல்லுவது தான் அதற்கு பொருள் என்று. ஏனென்றால் அருளாளர்களுடைய வரிகளை ஒவ்வொருவருமாக தனிப்பட்ட முறையில் உணர்ந்து பயணித்தால்தான் பெருமானை அடைய முடியும். இந்த சொற்களாக இருப்பது இவையெல்லாம் அந்த மொழியை விளக்கலாம், அந்த பொருளை அடிப்படையில் விளக்கலாம். ஆனால் அதில் உள்ள உணர்வை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டுமானால் அந்த நிலைப்படி நடந்து உணர்ந்தால் மட்டுமே அது முடியும் என்ற அளவிலே அடியேனுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை அளித்த சாந்தா அம்மா அவர்களுக்கும் அப்பர் அருள்நெறி மன்றத்தில் இதுகாரும் இணைந்து நின்று இந்த சிறியேன் பேசுவதையும் ஒரு பொருட்டாக எடுத்த அனைத்து சைவ அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடியை அடியேன் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். ஏதேனும் தவறு இருப்பினும் அதை இந்த அவை பொறுத்து அருள வேண்டும் என்ற விண்ணப்பம் வைத்துக் கொண்டு இத்தகைய வாய்ப்பளித்த அப்பர் அருள்நெறி மன்றத்தை சார்ந்த அனைத்து பெருமருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். திருச்சிற்றம்பலம். ஆரூரா தியாகேசா வெற்றிவேல் முருகனுக்கு.